போனா பின்னாலே வாரு போனா பின்னாலே வாரு கட்ட புள்ள குட்ட புள்ள கல்லமணி போட்ட புள்ள நாக்கு திறந்த உள்ள கண்ணம்மா இது நான் தோழி புதுசு பொண்ணம்மா இதுக்கு மேல நீங்க முன்னால போனாதான் நான் பின்னால வரலாம் போல. அருமையா வாடி ஏப்பா. இவருக்கு வயது 86 வயது. ஒரு நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சு இப்பொழுது இந்த வருடம் 72 வருடம் முடிந்திருக்கிறது. 14 வயதுல இந்த பகுதி தான் இவர் சொந்த ஊர். விளாத்திக்குளம் பகுதியில வில்வ மரத்துப்பட்டி தான் இவர் பிறந்த மண். உங்க மண்ணுக்கு சொந்தக்கார். மீனவ நண்பன் படத்துல பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் இவரை அப்படியே தோல் மேல தூக்கி போட்டு நியாயம் கேட்க போவார். எம்ஜிஆர் தோல் மேல இவர் கடந்தாருங்கிறதால சினிமாக்காரங்களாம் இவரை தொட்டு தொட்டு பார்த்தாங்களாம். அப்படி ஒரு இது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா 86 வயசுல இப்படி ஒரு ஆட்டம் ஆடுறாருன்னா 20-22 வயசுல எப்படி ஆடி சினிமாவில். தீவிரமான திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர். ரொம்ப பெரிய ஆண்டவர். நான் மட்டும் இல்ல, நீ பேச ஆரம்பிச்சோன்னு கூட்டமே கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து. அதுல இந்த கடைசியில இருக்கிற பையன் சொல்றான், நீ பேச ஆரம்பிச்சோன்னு பார்த்துட்டு இப்பதான்டா பட்டிமன்றமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பொண்ணுடா. அவன் மட்டுமா எல்லாரும் தான் பாக்குறாங்க நடுவர்களே. நான் ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கூட்டத்தெல்லாம் மறந்துட்டு குறுகுறுன்னு பார்த்தா அனுஷ்கா மாதிரி தான் இருப்பேன். ஆமா, அதுக்காக ரொம்ப நேரம் பாத்துறாதீங்க, வீட்டுக்கார மனசு வருத்தப்படுவாங்க. நடுவர்களே, இப்ப எங்க அம்மா பாருங்க, சோகமா ஐயோ இந்த புள்ள டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளைய விட்டுட்டு நாம டீ குடிச்சிட்டோமே வருத்தத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு
எல்லாரையும் சந்தோஷமா சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பாட்டு கொடுத்திருக்கோம் தெரியுங்களா? அவங்களுக்குன்னே ஒரு பாட்டு கொடுத்திருக்கோம். அப்படியா? சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே உன்னை எந்த கால பார்த்தது தாயே நீ அந்த கால ஐஸ்வர்யா ராயே எந்த கால பார்த்தது தாயே நீ அந்த கால ஐஸ்வர்யா ராயே. அங்க பாருங்க எங்க அம்மா முகம் வெக்கத்துல சவந்துருச்சு. பாட்டு அப்படி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அங்கேருந்து வந்து நின்றுட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. தம்பி கம்ப கீழே போடுப்பா, வேற பாட்டு பாடுவோம். இந்த பாட்டெல்லாம் பாடுனா நம்ம பையங்களுக்கெல்லாம் உற்சாகம் இருக்காதுங்கிற. ஆமா எப்படி நம்ம பிள்ளைகளை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதம்மா. இந்த பாட்டையும் நம்ம பையங்க தான் பாடிட்டு தான் இருப்பான். நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை அப்படின்னு பாடினாலும் அடுத்த 10வது மாசம் ஒரு சின்ன பொம்மையை தயார் பண்ணி இது எங்க இருந்து வந்துன்னா மேல பகவான் கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் ஒரு எஃபெக்ட் வேணும் நடுவர்களே. சும்மா அங்கேருந்து வந்து நின்னுட்டு அது என்னடி டார்லிங் டம்பக்கு அது என்னடி டம்பக்கு அது என்னடி டம்பக்குன்னு அந்த 60 வயசுல எல்லாம் அர்த்தம் தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன நான் கேக்குறேன். அந்த டார்லிங் டம்பக்கு யாருக்கு அர்த்தம் புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. அத பாடுற விதத்துல பண்ணும். டார்லிங் டம்பக்குன்னா கம்ப எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கானா இல்லையா? இப்ப கம்ப கீழே போடுவான் பார்த்து போட்டான் பாருங்க. ஏன்னா பாட்டை எப்படி பாடணுமோ அப்படி ஸ்வீட்டா பாடணும் நடுவர்களே. இருக்கிற பாட்டெல்லாம் விட்டு விட்டு என்ன ஆட்டம். அதுலயும் எனக்கு என்ன தெரியுமா வைத்திருச்சல், எவ்வளவு ஒரு தரமான ஒரு பாடல இந்த தமிழகத்தினுடைய பெருமைய பெண்ணினுடைய பெருமைய அப்படியே உச்சத்துல தூக்கி நிறுத்தின ஒரு பாடலை குறை சொன்னாங்களே எங்க அம்மா, எனக்கு ரத்த கண்ணீரே வந்துருச்சு நடுவர்களே. எந்த பாட்டுமா? உம்மா 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 உசிலப்பட்டி பொண்ணு இவ உம்மா ஊத்துக்குழி வெண்ணெய் இவ உம்மா 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 உம்மா. இது தமிழகத்தினுடைய பெருமையை தூக்கி நிறுத்துறது. ஆமா இந்த உம்மா பாட்டு. ஆமா எப்படி சொல்ற? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பைய தூக்கிட்டு ஊர் ஊரா அலைய போறீங்க. இந்த விளக்க நான் சொல்றேன். இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல வேணாம். நம்ம பையன் என்ன நினைக்கிறான், இவருக்கு ஒண்ணும் ஆவல போல. நடுவர்களே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பாடல. உம்மா உம்மம்மா உம்மா உசிலம்பட்டி பொண்ணு இவ உம்மான்னு எங்கால எழுதியிருக்கான் பாட்டு. ஏங்க தமிழ்நாட்டுல எத்தனை ஊர் இருக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டு ஏங்க உசிலம்பட்டி பொண்ணை கூப்பிட்டு உம்மா கொடுத்தாங்க? ஏன்னா தமிழகத்திலேயே பெண் குழந்தைகளை கருவிலேயே அழிக்கிற, அந்த பெண் குழந்தைகள் பிறந்த உடனே கள்ளிப்பால் கொடுத்து கொல்கிற கொடுமை இந்த தமிழ்நாட்டுல உசிலம்பட்டியில மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப எங்கால் உம்மா உம்மம்மா உசிலம்பட்டி பொண்ணு இவ உம்மான்னு எழுதுனா, டேய் உசிலம்பட்டியில பிறக்கிற பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் கொல்லாதீங்கடா, வரதட்சணையே இல்லாம உம்மா கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேர் தயாரா இருக்காங்கடான்னு பாட்டு எழுதுனா. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது வேணும் நடுவர்களே. இத சொன்னோன்னா நம்ம பையங்க மனசுல என்ன தெரியுமா இருக்கு, ஏன்டா இவ்வளவு அழகா அக்கா சொல்றாங்க, நாளையில இருந்து ஒரு முயற்சி பண்ணலாமே. என்னமோ இது வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணாத மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களை மாதிரியே இருந்துருவாங்களா நடுவர்களே? நீங்க எல்லாரும் அப்படி நினைக்காதீங்க. அதுவும் இங்க இருக்கிற இளைஞர்கள் அப்படி நினைக்காதீங்க நடுவர்களே. சாதாரணமான இளைஞர்கள் கூட்டம் இல்லை இது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த தலைவர் யார்? இந்த உலக மக்களின் மனங்களில் நீங்கான நிரந்தர இடம் பிடித்த மிகச்சிறந்த தலைவர் யாருன்னு தமிழக அளவுல இல்ல, இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அத்தனை உலக தலைவர்களையும் பின்தள்ளிவிட்டு முதலிடம் பிடித்து மக்களின் மனதிலே நீங்காத இடம் பிடித்த நிரந்தர தலைவர் என்ற முதலிடத்தை பிடித்து கின்னஸ் புத்தகத்திலே பெயர் வாங்கிய ஒரே தலைவர் டாக்டர் அம்பேத்கரின் வழிவந்த பெருமக்கள். எவ்வளவு துயரங்களை, பள்ளிக்கூடத்துக்கு போனா நீ தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பையன் அவர் பேப்பரை தொட்டு திருத்த மறுத்தாங்க ஆசிரியர்கள். நான் எழுதின பேப்பரையாட நீங்க திருத்த மறுக்கிறீங்க, நான் கொடுக்கிற சட்ட புத்தகத்தின் பக்கங்களை திருப்பித்தான் இந்த அரசியல் முழுக்க இந்திய தேசமே ஒரு அந்த சட்டத்தை பின்பற்றித்தான் வழிநடக்க வேண்டும்னு அரசியல் சாசனத்தை கொடுத்தார் நடுவர்களே. கல்வி கற்பது என்பது கனவாக இருந்த காலத்திலே கூட வீதி பார்த்து வருவதில்லை காற்று, தேதி பார்த்து வருவதில்லை சூரியன், சாதி பார்த்து கல்வி
தலைவரின் வழி வந்தவர்கள், எத்தனை துயரங்களை சுமந்தவர்கள். இவங்களுக்கு நீங்க பாட்டு கொடுத்தீங்களா? நாங்க கொடுத்தோம் நடுவர் அவர்களே. எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகில் தந்தவரே, அத்தனைக்கு பட்டி முதலுடன் உங்கள் கரங்களில் தந்திடுவோம். எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகில் தந்தவரே, அத்தனைக்கு பட்டி முதலுடன் உங்கள் கரங்களில் தந்திடுவோம். நண்பரினமே வேறு அரியாசனமே, சிங்கையினமே எழுமே. எப்படி கொடுத்தோம் தெரியுமா? நீ சும்மா நிக்காத தம்பி, நீ சாதாரணமா இருக்காத சகோதரா. எழுந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக விடுகிற நாள் கூட சாதனை புரிகிற நாளாக மாற முடியும். அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? போராடடா, ஒரு வாழேண்டடா, போராடடா, ஒரு வாழேண்டடா, வேங்கைகளும் இனி தூங்காதடா, விழியோ கனலாய் உருவாரிடுமே, வழியோ புதிதாய் உருவாரிடுமே, பொன்னுலகம் கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரும் வரையில் போராடடா, ஒரு வாழேந்தடா, வேங்கைகளும் இனி தூங்காதடா. அப்படி உறங்காமல் விழித்திருக்க பாட்டு கொடுத்தது அவங்களா நாங்களா? இதுல எத்தனை பாட்டுக்கு எங்க அம்மா வந்து பாட்டை விடுங்க, படம் பேரை சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிருச்சு. மிகவும் கஷ்டமா இருக்கு. நாங்கள் படத்திற்கு இப்படி பெயர் வைத்தோம், உங்கள் நெஞ்சையெல்லாம் தொடுகிற மாதிரி, உங்களை உருக்குகிற விதத்திலே பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுகின்ற வகையிலே நாங்கள் பெயர் வைக்கவில்லையா? என்னங்க பேர் வச்சீங்க? பானை பிடித்தவள் பாக்கியசாலி, பூனை பிடிச்சவ புண்ணியசாலியா? பேர் வச்சிருக்காங்க. இவங்க வச்ச பேரை சொல்றதுக்குள்ள நாக்கு சுழிக்கிற நடுவர்களே. இதுல காட்சி, நாங்கள் காட்சிகளை எப்படி அமைத்தோம், நக்கீரா அப்படின்னு உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கு. எதுக்குங்க? படம் எப்படி இருக்கணும் தெரியுமா? காட்சி அமைப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்ப நினைச்சாலும் சிரிச்சு ரசிச்சு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும் நடுவர்களே. நாங்க ஒரு படம் எடுத்தோம், ஆட்டோகிராஃப்னு. அந்த படத்துல ஒரே ஒரு ஹீரோ, ஆனா அவருக்கு 4 ஹீரோயின். நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மல்லிகா, கோபிகா, கனிகா, ஸ்னேகா, 4 ஹீரோயின் காக்கா காக்கான்னு இருப்பாங்க. அதுல முதல் காதலி வந்து சேரனுக்கு நம்ம மல்லிகா தான். அது பள்ளிக்கூடம் போகும்போதே ஸ்டார்ட் ஆயிரும்னு வைங்க. இப்படியே 2 பேரும் ஒண்ணு போல பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் மல்லிகா பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த பாலத்துல கம்பி மேல உட்கார்ந்து இருப்பாரு சோகமா. உடனே ஃப்ரெண்டு வருவாரு. அப்ப வந்த உடனே கூப்பிட்டு சொல்லுவாரு, ஏன்டா இங்க உட்காந்துருக்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, டேய் அவன் இன்னும் வரலடா அப்படின்னு. ஃப்ரெண்டு சொல்லுவாரு, அவன் இன்னும் 16 நாளைக்கு வரமாட்டாடா. ஏன்னா அவன் உட்காந்துட்டா அப்படிம்பாரு. நம்மால் சோகமா இந்த 16 நாளும் பாலத்து மேல உட்காரவும் பள்ளிக்கூடத்துக்கு போகவும், பாலத்து மேல உட்காரவும் பள்ளிக்கூடத்துக்கு போகவுமா கழிஞ்சிரும். 16வது நாள் முடிஞ்சு 17வது நாள் நம்மால் அப்படியே சிரிப்போட பாலத்துல கம்பி மேல உட்கார்ந்துருப்பாரு. மல்லிகா அது வரைக்கும் பாவாடை சட்டை போட்டு வந்த மல்லிகா தாவணிய கட்டிக்கிட்டு அந்த சைக்கிள்ல மஞ்ச பையையும் மாட்டிக்கிட்டு அப்படி சைக்கிளை மெதுவா உருட்டிக்கிட்டே ஓரக்கண்ணால நம்ம ஆளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரும் பாருங்க. அந்த கம்பி மேல உட்கார்ந்திருந்த நம்ம ஆளு கை நிறைய கேந்தி பூவோட கம்பிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி மல்லிகா பக்கத்துல வந்து அந்த கேந்தி பூவை அப்படியே மல்லிகாட்ட கொடுத்து, ஹாப்பி வயசுக்கு வந்தடு. எப்படி இருக்கு? இவ்வளவு நேரம் வியாபாரத்தை பத்தி வருத்தப்பட்டு இருந்த பாலமுருகன் கூட மனசு விட்டு சிரிக்கிறார். என்ன காரணம்? அவர் ஏன் சிரிக்கிறாரு? அந்த 16 நாள் தனக்கு வியாபாரம் இல்ல. அப்படி இல்ல நடுவர்களே, அந்த 16 நாளை நினைச்சு அவர் சிரிக்கல. அவர் வயசுல 16 வயசுல ஒரு 16 நாள் இருந்திருக்கும், அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பழச மறுக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சீங்க, தருமை மகராசா தலைய கவுந்தீங்க, கழகம் வந்தால் என்ன பாரு, அதுக்கும் மேலான நான் பேரு. அட வந்தையில நின்னாலும் நீ வீரவாண்டி பேரு. ராசாவே வந்தரும் இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருட்டுதுங்க. என்று சொல்லாத உறவன் இவன் நெஞ்சோடு வளர்த்தான், அது தப்பான கருத்தா தண்ணீரில் எடுத்தான். இப்ப ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா ஆரம்பிக்கும் போதுல நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. யார்? எங்க சுனாமி அம்மா.
ஆரம்பிக்கும் போது பக்தியோட ஆரம்பிச்சாங்க. பக்தி இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆமாங்க, நல்லா இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலையே. பழைய பாட்டுல நீங்க மூச்சை கொடுத்து பாட்டை பாடிதான் பக்தியை வளர்த்துருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அவ்வளவு அழகா பாடி இருக்கிறாங்க பாட்டு, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. அன்னைக்கு பாட்டெல்லாம் கேட்டா சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே பற்ற பெருகிட பக்தி கடல் என வருவே நான் வருவே பரமன் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமன் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகது முருகா அதிபதியே சரவணனே அருணிதியே குருபரனே அதிபதியே சரவணனே அருணிதியே குருபரனே மலையது பனியது நதியது கடலெது சகலமும் உனதொரு கருணையில் வருவது மலையது பனியது நதியது கடலெது சகலமும் உனதொரு கருணையில் வருவது வருவாய் குவரே ஒரே ஒருத்தர் கையை தட்டி இருக்காரு, ஒரு உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஐயோ இவன் பாட்டு பாடுறத பார்த்தா பொட்டு நின்றுபடாதே அப்படின்னு. நீங்க பாட்டு பாடி பக்தியை வளர்த்திருந்தா பக்தி வளர்ந்துருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வளர்ந்துருக்கா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு நடுவர்களே, நாளைக்கு போகும்போது அந்த கோயிலுக்கு வந்து பாருங்க, ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அந்த கோயில்ல போய் நீங்க சாமி கும்பிடணும்னா காலையில 9 மணிக்கு வரிசையில போய் நின்னீங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவு கூட்டம் இருக்கும். அதே நீங்க ஒரு 50 ரூபாய கையில வச்சு அமுக்குனீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கியூல உங்களை கூட்டு போவாங்க. ஆமா, 50 ரூபாய்க்கு பதிலா ஒரு 500 ரூபாய கையில வச்சு அமுக்குனீங்கன்னா கியூவே கிடையாது, நேரடியா சாமிகிட்ட கூட்டு போயிருவாங்க. 500க்கு பதிலா 5000 வச்சு அமுக்குனீங்கன்னு வைங்க, நேரம் கொண்டு போய் சாமி முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. சாமி கழுத்துல இருந்து எலுமிச்சம்பழம் மாலையில இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிச்சு கொண்டு உங்க கையில கொடுத்துட்டு போயிருவாங்க. 5000க்கு பதிலா 50,000 கையில கொடுத்தீங்கன்னா நேரம் உங்களை சாமி பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டி விட்டு நான் ஒரு தடவை தொட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு பாரு, நீங்க சாமியை நல்ல மேலேந்து கீழே வர தொட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். 50,000க்கு பதிலா 5 லட்சத்தை தூக்கி கையில கொடுத்தீங்கன்னா சாமி சிலையை பேத்து உங்க கையில கொடுத்து வீட்டு வரைக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு பாரு. பக்தி வளர்ந்துருக்கணுமா இல்லையா? நீங்க மூச்சை கொடுத்து பாடி என்ன பிரயோஜனம்? வளரலையே. ஆனா நாங்க சொல்லி கொடுத்தோம் நடுவர்களே, பக்தியில எதை சொல்லணுமோ அதை சொன்னோம். சாமி பாட்டை பாடும்போது கூட சமூக பிரச்சனைகளை உள்ளே வைத்து பாடியவன் எங்களுடைய கவிஞர். அப்படியா? ஆமா, எவ்வளவு அழகா கொடுத்தாங்க. அன்னாட நாட்டுல வெண்டைக்காய் சுண்டைக்காய் விலையேறி போகுது மார்க்கெட்டுல, விலையேறி போகுது மார்க்கெட்டுல, என்னாட்டம் ஏழைங்க அதை வாங்கி நீங்க தான் துட்டுல சாமியே பாக்கெட்டுல, துட்டுல சாமியே பாக்கெட்டுல, வீட்டுக்கு வீடு எங்கடத்தான் மரமுன்னு வைக்க சொல்லுறாங்க, மரமேதான் எங்க வீடாச்சு சாமி ஏழைங்க வாய நின்னுறாங்க, எல்லோரின் வாழ்வும் தந்தாங்க வேணும் ஒன்னாலதான், கண்ணால பாரு நிறங்கி காட்டு உன்னாலதான், கொட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமி உனதான் பூசாரி நீதான் சூடைய திங்காமி, கொட்ட வேணும் கைய கட்ட வேணும் யாரும், அஞ்சி நிற்கும் ஊரும் அருள் வாக்கு சொல்லும் நேரம், கொட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமி உனதான் பூசாரி நீதான் சூடைய திங்காமி. அப்படி பக்தி பாட்டுல கூட அப்படி சமூக பிரச்சனையை உள்ள கொண்டு வச்சோம். சமூகத்துல இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு யோசிச்சு பாருங்க நடுவர்களே. ஒரு பஸ்ல நிம்மதியா போயிட்டு வர முடியுதாங்க? நான் ஒரு விஷயம் கேக்குறேன், எல்லா ஊர்லயும் பஸ் இருக்கு. ஆமா, நான் இந்த எல்லா ஊர்லயும் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த ஊர்லயும் கேக்குறேங்க, இந்த ஊர்ல எப்பவாது ஆம்பளை ஆட்கள் கை காமிச்ச இடத்துல பஸ் நின்றுக்கானே? நிக்காது. ஆனா அதே பஸ் ஒரு பொம்பளை பிள்ளை சுடுகாட்டுல நின்னு கை காமிச்சா கூட நேரம் கொண்டு போய் பொத்துனாப்புல பொம்பளை பிள்ளை முன்னாடி நிப்பாட்டாங்க. நிப்பாட்டின உடனே அந்த பொண்ணு அப்படியே மெதுவா கால் எடுத்து முதப்படியில வைக்கிறதுக்கு முன்னாடியே கண்டக்டர் எங்க இருந்துதான் குதிப்பாரவ தெரியும். அவர் முன்னாடி வந்து நின்னு அப்படி பிடிச்சுக்குவார் கம்பிய, ஏறுமா ஏறு. ஏன்னா பொம்பளை பிள்ளை பஸ்ஸ பார்த்ததே இல்லை, அது வரைக்கும் ஹெலிகாப்டர்ல தானே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை முதல் படியில காலை வச்சு, 2வது படியில காலை வச்சு, 3வது படியிலையும் காலை வச்சு பஸ்ஸுக்குள்ள போன உடனே கண்டக்டர் வேலை முடிஞ்சிடும், டிரைவர் வேலை ஸ்டார்ட் ஆயிரும். முன்னவாமா முன்னவா
வண்டியெல்லாம் பெட்ரோல் டீசல் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. பூரா பொம்பளை பிள்ளைகள் வச்சுட்டு வர மல்லிகைப்பூ வாடையில வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கழுத்துல 2 சட்டை பட்டனை கலட்டி அப்படி சட்டையை தூக்கி பின்னாடி விட்டுருப்பாங்க. என்னன்னு பார்த்தா கழுத்துல 1 கிராம்ல ஒரு செயின் கிடக்கும். அந்த செயினை பொம்பளை பிள்ளை பார்க்கணும். உண்மையிலே உங்க ஊர்ல எல்லாம் மினி பஸ் ஓடுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மினி பஸ்ல ஒரு அம்மாவும் பொண்ணு இந்த பஸ்ல வருவாங்க. அந்த டிரைவருக்கு அந்த பொண்ணு மேல ரொம்ப நாளா கண்ணு. எப்படியாவது அந்த பிள்ளைகிட்ட பேசிடணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அம்மா கூட இருந்ததுனால பேச முடியல. மினி பஸ் தானே, சின்ன சின்ன காதலா இருக்கும். ஆமா. திடீர்னு ஒரு நாள் அம்மா வரல, பொண்ணு மட்டும் வந்திருக்கு. அப்ப டிரைவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவரு வண்டியை திருப்புன்னு திருப்புறாரு வண்டிய. அப்புறம் அம்மா வரலீங்களா? அந்த பொண்ணு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, அம்மாவை நல்லா பாத்துக்கங்க. நமக்கு வாழ்க்கையில எல்லாரும் கூட முக்கியம் அம்மா இல்லையா? அம்மாவை நல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, நல்லா ஊசி எல்லாம் போடுங்க, மருந்தெல்லாம் வேலைக்கு கொடுங்க, அம்மாவை நல்லா பாத்துக்கங்க, அம்மாவை நல்லா பாத்துக்கங்கன்றாரு. வண்டி அவரு அம்மான்றாரு, வண்டிக்கு அம்மாவுல போயிட்டு ஒரு பஸ்ல கூட நிம்மதியா வர முடியலையே. இந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்து இன்னைக்கு நான் பஸ்ல ஏறி உட்கார்ந்து திருநெல்வேலியில இருந்து கிளம்பி வர்றேன். பஸ்ல ஏறி உட்கார்ந்தோடனே சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. இப்படி பாட்டு மட்டும் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, நான் கொடுத்த டிக்கெட்டுக்கு காசை அவட்ட கொடுத்துருயோ, டிக்கெட்டை பிடிச்சி காசை குடியான்னு காசை வாங்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ ஐயா எனக்கு திடீர்னு வாந்தி பேதி ஆகிட்டு இருக்கு, என்னால ப்ரோக்ராம் வர முடியாதுன்னு சொல்லிடுவேனா இல்லையா? பஸ்ல ஏறி உட்கார்ந்தா கூட பாட்டு எப்படிங்க தேவைப்படுது யோசிச்சு பாருங்க. மச்சான் பேரு மதுரை